الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ஆரம்பமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன்னல்லாதோர் வணங்கப்படுவதை வெறுப்பவன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை துயர்ந்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈங்கள், மறுமை வரையிலே அவர்களை பின்பற்றக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அல்லாஹுடைய இல்லத்திலே ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலம் நமக்கு எவைகளை எல்லாம் ஏவி இருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்க்கையிலே இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், இவற்றையெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா தடை செய்து ஹராமாக்கி இருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் வசியச் செய்தவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவால் கண்ணியமாக்கப்பட்ட மாதங்களில் ஒன்றாகிய முஹர்ரம் மாதத்திலே, அதிலும் 10வது பிறையிலே இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே எங்களிலே பெரும்பாலானோர் ஆஷூரா தினம் என்ற அடிப்படையிலே சுன்னத்தான நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி அதிலும் இந்த நாளை ஆஷூரா தினத்தை மிக கண்ணியமான ஒரு நாளாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். இந்த நாளிலே பிடிக்கக்கூடிய நோன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சென்ற வருடத்துடைய பாவங்களுக்கு அது குற்றப்பரிகாரமாக அமைகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நாளிலே ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள், ஏன் நோன்பு நோட்குமாறு ஏவினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இந்த நாள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனை விட்டும் பாதுகாக்கப்பட்ட நாள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்ததற்காக அவர்கள் ஷுக்ரன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு நோட்டார்கள். அதை துயர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு நோட்டார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்களை அல் குர்ஆனிலே பல இடத்திலே கூறியிருக்கிறான்.
சுமாரா 22 இடங்களிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவங்களை அல்லாஹ் சிறிதாகவும் பெரிதாகவும் விரிவாகவும் கூறியிருக்கின்றான். அதிலே அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுமாரா 130க்கும் மேற்பட்ட இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு கூறுகிறான். அந்த அளவுக்கு சிறப்பு பொருந்திய கண்ணியம் பொருந்திய ஒரு நபியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்ட கூட்டத்தினர்களும் ஃபிரௌனினாலும் அவனுடைய கூட்டத்தினாலும் விரட்டப்பட்ட நேரத்திலே அவர்கள் சென்ற நேரத்திலே அவர்களுக்கு முன்னால் கடல் நின்றது. அந்த கடலை கடப்பதற்காக வேண்டி அவர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டளையை இடுகிறான். நபியே, உங்களுடைய தடியை கொண்டு அந்த கடலுக்கு ஒரு அடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்ட போது அவ்வாறே செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடலை பிளந்து பாதையாக மாற்றி கொடுக்கின்றான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இதனை பற்றி கூறக்கூடிய நேரத்திலே ஃபலம்மா தரா அல் ஜம்ஆனி கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன், இந்த 2 கூட்டத்தினரும் ஃபிரௌனுடைய கூட்டமும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தினரும் ஒருவருக்கொருவர் அவர்கள் பார்த்து கொண்ட போது அஸ்ஹாபு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர் சொன்னார்கள், இன்னா லமுத்ரகூன், நாங்கள் அகப்பட்டு விடுவோம், நாங்கள் விடுபட்டு விடுவோம் என்று அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உறுதியோடு ஈமானோடு கால கல்லா, அப்படியல்ல, இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், என்னோடு அல்லாஹ் தஆலா எனது ரப் இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான் என்று அந்த நேரத்திலே கூறுகின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கட்டளையிட அந்த தடியை அடிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடலை பிளந்து கொடுக்கின்றான். அதனை துயர்ந்து அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தினன் செல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தையும் அழிக்கின்றான். கடலிலே மூழ்க வைத்து அல்லாஹ் தஆலா அழிக்கின்றான். இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்திலே கூறும்போது வஜாவஸ்னா பிபனி இஸ்ராயீல் அல் பஹ்ர, இந்த பனு இஸ்ரவேலர்களை நாங்கள் கடலை கடக்குமாறு அவர்களுக்கு சொன்னோம். அவர்கள் அந்த கடலை கடந்து சென்றார்கள். ஃபஅத்பஅஹும் ஃபிர்ഔனு வ ஜுனூதுஹு, ஃபிர்ഔனும் ஃபிர்ഔனுடைய கூட்டமும் அவர்களை துயர்ந்து சென்றார்கள். அப்பொழுது அவர்கள் கடல் நடுவே சென்றபோது அவர்கள் மூழ்கடிக்கப்படக்கூடிய நேரம் வந்தபோது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பி பனு இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்கள் எந்த ரப்பை, எந்த இலாஹை, எந்த கடவுளை ஈமான் கொண்டார்களோ அந்த ரப்பை நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று அந்த கலிமாவை அந்த நேரத்திலே அவன் மொழிகிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆல் ஆன வகத் அசைத, இப்பொழுதானா நீ ஈமான் கொள்கிறாய், இவ்வளவு காலமாக நீ மறுத்துவிட்டு பாவம் செய்துவிட்டு இந்த உலகத்திலே பெருமை அடித்துவிட்டு இப்பொழுதுதானா நீ தௌபா செய்கிறாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்டுவிட்டு வகுந்த மினல் முஃப்ஸிதீன், நீ முஃப்ஸிதுகளாக குழப்பம் விளைவிக்க கூடிய ஒருவரில் நின்றுமாக ஒருவனாக நீ இருந்தாய் என்று அல்லாஹ் தஆலா கண்டிக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் பாவம் செய்தான் என்றால் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் சக்ராத் வந்ததற்கு பின்னால், தொண்டை குழிக்கு அவனுடைய உயிர் வந்ததற்கு பின்னால அவனுடைய உயிர் வாங்கப்படக்கூடிய நேரத்திலே ஒருவன் தௌபா செய்தால் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்று இந்த சூரியன் கிழக்கிலிருந்து
கிழக்கிலிருந்து உதிக்காமல் மேற்கிலிருந்து உதிக்க துவங்கிவிட்டால் அந்த நேரத்திலே மனிதனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த 2 நேரங்களுக்கு முன்னால் தான் மனிதன் தௌபா செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை அல்லாஹ் தஆலா இட்டிருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஃபிர்அவுன் இந்த உலகத்திலே பெருமை அடித்தான், தம்பட்டம் அடித்தான், தான் ஒரு ரப் என்பதாக வாதிட்டான், என்னை எல்லோரும் வணங்க வேண்டும் என்று மக்களை அடிபணிய வைத்தான், சிறுவர்களை கொலை செய்தான். இப்படியாக உலகத்திலே பெரிய பெரிய அநியாயங்களை எல்லாம் செய்துவிட்டு அவனுக்கு சக்ராத்துடைய நிலை வந்த நேரத்திலே அவன் தௌபா செய்தான். அந்த தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அந்த ஃபிர்அவுனை விட்டும் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினார்கள் என்ற ஒரு நன்றி கடனுக்காகத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய யஹூதிகள் நோன்பு நோற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த விடயத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கேட்கின்றார்கள். அப்பொழுது சொல்லப்படுகின்றது, இன்று பனு இஸ்ரவேலர்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்த நாள். அதனால யஹூதிகள் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்துயர்ந்து நோன்பு நோக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட போது, நஹ்னு அஹக்கு வ அவுலா பிமூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதற்கு மிக தகுதியானவர்கள் நாம் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் நோன்பு நோற்றார்கள். அதே போன்று சஹாபாக்களுக்கு நோன்பு நோக்குமாறு ஏவினார்கள் என்ற செய்தியையும் சில ஹதீஸ்களிலே, சஹீஹான ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த நாள் அல்லாஹ் தஆலாவால் சிறப்பாக்கப்பட்ட ஒரு நாள் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தினத்திலே ஏனைய நோன்புகளை விட இந்த நாளை சிறப்பாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு கவனம் கொடுத்து நோன்பு நோற்றார்கள் என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஆஷூரா தினத்தை வைத்து இன்று பல பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் சொல்லப்படுகின்றன. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே, அதாவது வெள்ளப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் இது என்றும், அதே போன்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆஷூரா தினம் என்றும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் இந்த நாள் என்றும், இது போன்று பல நபிமார்களுடைய அவர்களோடு சம்பந்தப்பட்ட பல செய்திகளை இந்த ஆஷூரா தினத்தோடு சேர்த்து சொல்லக்கூடிய செய்திகள் மிகவும் பலவீனமான செய்திகளாக அல்லது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக இருக்கின்றன. எனவே இந்த நாளிலே சஹீஹான ஹதீஸ்களிலே வந்த செய்தி என்னவென்றால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஃபிர்அவுனை விட்டும் காப்பாற்றினால் அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளிலே அவர்கள் சுக்ர் செய்வதற்காக வேண்டி, நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நோன்பு நோட்டார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளிலே நோன்பு நோட்டார்கள். அதுவும் அவர்கள் சுக்ர் செய்வதற்காக வேண்டி அல்ல, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதற்காக வேண்டி நோன்பு நோட்டார்கள். அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோக்குமாறு நமக்கு ஏவி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாள் இந்த வகையிலே சிறப்பு பொருந்திய ஒரு நாளாக யௌமுன் சாலிஹ், யௌமுன் அதீம் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது கண்ணியமான சிறந்த நாள் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தின் மூலமாக, ஃபிர்அவுன் அவர்களோடு நடந்து கொண்ட அந்த விடயங்களின் மூலமாக நாம் பெறக்கூடிய பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்று பார்க்கக்கூடிய நிறைய படிப்பினைகள், பாடங்கள் இந்த சம்பவங்களிலே இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறுத்து அல்லாஹ் தஆலாவை ரப் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் தான் ரப்பு என்று வாதிட்ட ஃபிர்அவுன் எவ்வளவு காலம் அவன் இதனை வாதிட்டான் என்றால் சுமார் 40 வருட காலங்கள் அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய ரப்பு என்று வாதிட்டு கொண்டிருந்தான். அவனுடைய அநியாயங்கள், அவனுடைய அட்டகாசங்கள் 40 வருட காலமாக இருந்தன. அவன் சிறுவர்களை கொலை செய்தான், அநியாயம் செய்தான், ஈமான் கொண்டவர்களுக்கு பல அதாபுகளை, தண்டனைகளை கொடுத்தான். இப்படியாக 40 வருடங்கள் இருந்ததற்கு பின்னால் தான் அல்லாஹ் தஆலா அவனை தண்டித்தான் என்ற வரலாறை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இன்று உலகத்திலே வரம்பு மீறிய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள், அநியாயத்துடைய உச்சியை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். அநியாயம் செய்கிறார்கள், அட்டகாசம் செய்கிறார்கள், சிறுவர்களை கொலை செய்கிறார்கள், அப்பாவி மக்களை அநியாயமாக பழிவாங்குகிறார்கள். இப்படியாக அநியாயக்காரர்களை நாங்கள் உலகத்திலே கண்டு கொண்டிருக்கிறோம். இவர்கள் யாருக்கும் தண்டனை இல்லையா என்று நாங்கள் அங்கலாய்க்கின்றோம். நபிமார்கள் கூட எங்களுக்கு எப்பொழுது உதவி வரும் என்று அவர்கள் அங்கலாய்த்தார்கள். ஹத்தா இதஸ்தைஅஸர் ருசுலு வதன்னு அன்னஹும் கத் குதிபு ஜாஅஹும் நஸ்ருனா, அந்த ரசூல்மார்கள் நம்பிக்கை இழந்தார்கள். வதன்னு அன்னஹும் கத் குதிபு, அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டார்கள் என்று அவர்கள் எண்ணினார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அவனுடைய உதவியை வழங்கினான் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். அதுபோன்றுதான் இன்று உலகத்திலே அநியாயம் செய்யக்கூடியவர்கள், அட்டகாசம் புரியக்கூடியவர்கள் எப்பொழுதோ தண்டிக்கப்படுவார்கள். அவர்களுக்கான தண்டனை ஒன்றோ இம்மையிலே அல்லது மறுமையிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் உறுதியாக ஈமான் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இந்த உலகத்தில் அநியாயம் செய்தவர்கள் யாரும் நிலைக்கப் போவதில்லை. அவர்களுடைய அநியாயங்களுக்கு தண்டனை கிடைக்காமல் போவதில்லை. அவர்கள் எந்த அநியாயத்தை, அவர்களுடைய ஆட்சியை, பலத்தை, பணத்தை வைத்து அவர்கள் செய்தாலும் அவர்களுக்கான தண்டனை ஒன்றோ இம்மையிலே அல்லது மறுமையிலே இருக்கின்றது என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, அதே போன்று ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்கள், பலத்திலே இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்கள் சாலிஹீங்கள், நல்லவர்களை நையாடி பிடிப்பார்கள், அவர்களை பரிகாசிப்பார்கள், அவர்களை இழிவாக்குவார்கள் என்பது அக்காலம் தொடுத்து இக்காலம் வரையிலே இருக்கக்கூடிய ஒரு வளமை. அந்த ஃபிர்அவுன் என்ன செய்தான்? அந்த நல்லவர்களுக்கு அநியாயம் செய்தான், சாலிஹீங்களை கொடுமைப்படுத்தினான், கொடுமைப்படுத்தி அவர்களை பரிகாசப்படுத்தினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நாவிலே ஒரு கொன்னல் இருந்தது. அவர்களுடைய பேச்சு திக்கி திக்கி தான் வரும். அந்த நேரத்திலே அவன் சொன்னான், அம் அன கைருன் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன் வலா யகாது யுபீன், இந்த இழிவான மூசாவை விட வலா யகாது யுபீன், பேசினா தெளிவா பேச தெரியாத இந்த மூசா சிறந்தவரா அல்லது நான் சிறந்தவனா என்று கேட்டான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, அந்த தௌஹீதை நிலைநாட்டிய, அந்த தாவத்து தௌஹீதை கொண்டு வந்த நபிமார்களை அந்த ஃபிர்அவுன் அவர்கள் குழப்பவாதி என்று கூறினான். அவர்களை பார்த்து குழப்பவாதி என்று கூறினான். ஆனால் அவன் தான் மிகவும் குழப்பவாதியாக இருந்தான் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஃபிர்அவுன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாவாவை எதிர்க்கக்கூடிய இடத்திலே என்ன சொன்னான்? இன்னி அகாஃபு அன் யுபத்தில தீனக்கும், உங்களோட மார்க்கத்தை இவன் மாற்றி விடுவான், மூசா மாற்றி விடுவான் என்று நான் பயப்படுகிறேன். ஓ அன் யுதீர ஃபில் அர்லில் ஃபஸாத், பூமியிலே ஃபஸாது குழப்பங்களை செய்வார் என்று நான் பயப்படுகிறேன் என்று அந்த ஃபிர்அவுன் சொன்னான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய காலத்திலே குழப்பம் விளைவிக்க கூடிய
செய்யக்கூடியவர்கள், உலகத்திலே ஃபசாதையும் யுத்தத்தையும் உண்டாக்கக்கூடியவர்கள், அப்பாவி மக்களை கொலை செய்யக்கூடியவர்களும் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் தான் சமாதானத்துக்காக வேண்டி உழைக்கக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள். நாங்கள் தான் இந்த உலகத்திலே சமாதானத்தை உருவாக்கக்கூடியவர்கள் என்று தம்பட்டம் அடிக்கின்றார்கள். அப்பாவி மக்களை கொலை செய்கிறார்கள், அப்பாவி நாடுகளை தாக்குகின்றார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் நீங்கள் ஃபசாத் செய்யக்கூடியவர்கள். ஆனால் உண்மையிலே இவர்கள் தாம் ஃபசாத் செய்யக்கூடியவர்கள் என்ற அந்த வரலாற்று உண்மையை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லி, எனவே இன்று முஸ்லிம்கள் மீது வீண் பழி சுமத்தப்படுகின்றது. அவர்களை பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக, அவர்களை குழப்பவாதிகளாக இப்படியாக எல்லாம் இன்று வர்ணிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் ஒட்டுமொத்தத்திலே யார் குழப்பவாதிகள் என்பது எமக்கு பல சம்பவங்களின் மூலமாக எமக்கு தெளிவாக கூடியிருக்கின்றது. இலங்கை போன்ற நாடுகளிலும் நடந்த சம்பவங்களை நாங்கள் உற்று பார்க்கக்கூடிய யார் குழப்பவாதிகள், யார் குற்றத்தை தூண்டக்கூடியவர்கள், யார் இந்த உலகத்திலே ஃபசாதை உண்டாக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் தெளிவாக விளங்கக்கூடிய சான்றுகள் இன்று வெளிவந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாகின்றது. எனவே எப்பொழுதும் குழப்பவாதிகள், ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடிய குழப்பவாதிகள் மற்றவர்களை பார்த்து சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களை பார்த்து குழப்பவாதிகள், தீவிரவாதிகள் என்று அவர்கள் லேபல் பண்ணுவார்கள். ஆனால் உண்மையிலே யார் குழப்பவாதிகள் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இந்த சம்பவங்கள் ஊடாக நமக்கு சுட்டி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். ஃபிரௌனுடைய அட்டகாசத்துக்கு கடைசியிலே 40 வருடங்களுக்கு பின்னால் ஒரு முடிவை வைத்தான் என்ற அந்த சம்பவத்தின் மூலமாக அநியாயங்களுக்கு ஒரு முடிவு இருக்கின்றது, அநியாயங்கள் தொடர மாட்டாது என்ற ஒரு வரலாற்று உண்மையையும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, நாம் நோற்ற நோன்பு அல்லாஹ்வுக்காக வேண்டி அமைய வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்வுக்காக இஹ்லாசுடன் அந்த நோன்புகளை நோக்க வேண்டும். யாருக்கு நேற்றைய தினம் நோன்பு பிடிக்க முடியவில்லையோ அவர்களுக்கு நாளைய தினம் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஹூதிகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள், நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9ஆம் நாள் நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னார்கள். எனவே யஹூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 நாளும் நோன்பு பிடிப்பது சுன்னா என்ற ஒரு வழிமுறையை நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். எனவே யாருக்கு நேற்றைய தினம் அந்த சுன்னத்தான நோன்பை பிடிக்க முடியவில்லையோ இன்றைய தினமும் அடுத்தது நாளைய தினமும் அவர்கள் நோன்பை நோற்றுக்கொள்ளலாம் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமது நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக. இந்த காலத்திலே நல்லமல்கள் செய்து அல்லாஹ் தஆலாவுக்கு பொருத்தமான சாலிஹான அமல்களை புரிந்து அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஆஷூரா தினத்தை பொறுத்தவரையிலே ஷைத்தான் 2 வகையான பித்அத்களை மக்களுக்கு உருவாக்கி இருக்கிறார். அதில் ஒன்று, இந்த தினத்தை ஒரு கவலையான துக்கமான நாளாக பிரகடனம் செய்வது. ஷியாக்கள் இந்த நாளை ஒரு துக்கமான கவலைக்குரிய நாளாக பிரகடனம் செய்து இந்த நாட்களிலே நெஞ்சிலே கைகளை அடித்து கன்னங்களிலே அறைந்து தமது உடல்களை காயப்படுத்தி ஆடைகளை கிழித்து இன்றைய நாளை ஒரு துக்க நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், இந்த நாளிலே தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள்.
கர்பலா என்ற இடத்திலே, ஈராக்கிலே இருக்கக்கூடிய கர்பலா என்ற இடத்திலே ஹிஜ்ரி 61 அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இவர்களை கொலை செய்யக்கும் சுன்னிகளுக்கும் அஹ்லு சுன்னாவுக்கும் இடையிலே எந்த தொடர்பும் கிடையாது. காலாகாலமாக அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் இந்த கொலையை எதிர்த்து அதற்கு, அதாவது இது ஒரு கொடுமை என்றும் இது அநியாயம் என்றும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட செயல் அல்ல என்றும் பிரகடனம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஷிஆக்கள் பழி சுமத்துவது யார் மீது என்றால் அஹ்லு சுன்னாக்கள் மீது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தது அஹ்லு சுன்னாக்கள் என்று அவர்கள் பழி சுமத்தி காலாகாலமாக இதற்காக சுன்னிகளிடத்திலே பழி வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஈரானிலும் தான், அதே போன்று சிரியாவிலும் தான், அதே போன்று லெபனான் தான், இப்படியாக பல ஊர்களிலே சுன்னிகள் அநியாயமாக கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கு அநியாயம் செய்யப்படுகின்றது. 2011 2025 வரையிலே அந்த பஷார் அசதுடைய ஆட்சி காலம் இருக்கக்கூடிய காலங்களிலே சுன்னிகள், லட்சக்கணக்கான சுன்னிகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏன் வர்மம் என்றால் இந்த சுன்னிகள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இந்த கொலைக்கும் சுன்னிகளுக்கும் இடையிலே எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்று 61 வருடங்களுக்கு பின்னால் இப்படியான ஒரு துக்காரமான சம்பவம் நடக்கின்றது. இந்த நாளை ஒரு கவலையான நாளாக அல்லது துக்கம் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக ரசூலுல்லாஹோ அல்லது சஹாபாக்களோ பிரகடனம் செய்யவில்லை. ஆனால் இவர்கள் ஒரு துக்ககரமான நாளாக இதை பிரகடனம் செய்திருக்கின்றார்கள். அதே போன்று நவாசிபுகள் என்று ஒரு ஷாரார் இருந்தார்கள். அவர்கள் அஹ்லுல் பைத்துக்கு எதிரானவர்கள். அவர்கள் இந்த தினத்தை ஒரு சந்தோஷமான நாளாக பிரகடனம் செய்திருக்கிறார்கள். இந்த நாளில் குளித்து கண்களுக்கு சுர்மாக்கள் போட்டு இப்படியாக நல்ல அந்த சுத்தமான ஆடைகளை அணிந்து அவர்கள் இந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இந்த பழக்க வழக்கங்கள் இலங்கையிலும் சென்ற காலங்களிலே இருந்து வந்தன. அதாவது இந்த நாளிலே சுர்மா போடுவது, குளிப்பது, அது மட்டுமல்ல இந்த நாளிலே தான தர்மங்கள் வழங்குவது. தான தர்மங்கள் வழங்குவது விசேஷமான ஒன்றாக ஒரு ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யார் இந்த நாட்களிலே தமது குடும்பத்துக்கு தான தர்மங்கள் வழங்கி அவர் உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏனைய வருடத்துடைய ஏனைய நாட்களும் அவர்களுக்கு பரக்கத் செய்வான் என்று வரக்கூடிய ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட அல்ல மிக பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இந்த நாட்களிலே தான தர்மங்கள் வழங்க வேண்டும், குடும்பங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தும் சமூகத்திலே இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லே, சென்ற காலங்களிலே முந்தின காலங்களிலே ஆசர கத்தம் என்று ஓதுவார்கள். ஆசர கத்தம் என்றால் அதாவது ஆஷூரா தினத்திலே ஓதப்படக்கூடிய ஹத்முல் குர்ஆன். அந்த ஹத்முல் குர்ஆன் யாருக்காக? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்காக வேண்டி அவர்களின் பேரிலே கத்தம் ஓதப்படக்கூடிய தான் இருந்து. எனவே பள்ளி வாசலிலிருந்து நியமிக்கப்பட்டவர்கள் வீடு வாசல்களுக்கு வந்து அவர்கள் யாசீன் ஓதுவார்கள். யாசீன் அவசரமா ஓதி கத்தம் தமாம் செய்துவிட்டு செல்வார்கள். காரணம் என்னவென்றால் இது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பேரிலே ஓதப்படக்கூடிய கத்தம் என்று சொல்வார்கள். அதே போன்று கடந்த காலங்களிலே தலைப்பாத்தியா என்று பெண்கள் ஓதுவார்கள். இதிலே ஷிஆக்கள் சொல்லக்கூடிய பல இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் எல்லாம் அதிலே காணப்படுகின்றன. இப்படியான பல பித்அத்கள் இந்த நாளிலே நடந்தேறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாகின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இந்த ஆஷூரா தினம் என்பது சிறப்பான நாள். இந்த நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அமல் நோன்பு நோட்பது மாத்திரம்தான். எனவே இந்த நாளிலே நோன்பு நோட்பது விசேஷமான ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. அந்த நோன்பு சென்ற வருடத்துடைய பாவங்களுக்கு குற்றப்ப
சிரமப்பரிகாரமாக அமைகின்றது என்ற செய்தியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையிலே நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த முறையிலே தான் இந்த மார்க்கம் பின்பற்றப்பட வேண்டும். நாம் நினைத்த விதத்திலே எல்லாம் இந்த மார்க்கம் பின்பற்றப்பட முடியாது என்ற அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்வது அவசியமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக, எமது பெற்றோர்கள் எமது உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் யாரெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இலங்கை போன்ற நாடுகளிலே சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த நாடுகளிலே முஸ்லிம்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்குரிய நிலைமைகளை நீ உருவாக்கி வைப்பாயாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம்.